வாழ்க வளமுடன். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலையை கற்றுந்த குருவான தந்தையை வணங்கி, அனைத்து குருமார்களையும் வணங்கி, இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை பற்றி சொல்ல போகிறோம். இன்னொன்று கேட்டிங்கன்னா, மனிதன் பிறந்தாச்சு, நிச்சயமாக ஜெயிச்சாகணும். ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது ஜோதிடம். ஜோதிடம் அப்படிங்கிறது பிறந்த குழந்தையிலேருந்து 90 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக ஜோதிடம் அப்படிங்கிறது தொடர்ந்து ஆட்களை மாற்றியோ அல்லது ஜோதிடர்களை மாற்றியோ பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த கொலையில் என்ன கேட்டிங்கன்னா, நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சற்று ஒரு இடம் 2 வருடம் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி கோச்சார ரீதியாக மாறிடுச்சு, அது மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்குங்க, தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் வாஸ்து என்பது அப்படி இல்லைங்க. வாஸ்து என்பது ஜோதிடத்துக்கு ஆப்போசிட்டான விஷயம் கூட சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நிரந்தரம். அதாவது ஒரு கட்டடத்தை கட்டியாச்சுன்னா நிரந்தரமாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதை மாற்றி நம்ம கோச்சாரம் மாறிடுச்சுன்னா இதில் போட்டு எதுவும் சொல்ல முடியாது. வாஸ்துக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த பஞ்சபூதங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, அதை வச்சு தான் வாஸ்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நிறைய பேர் புதன் இருக்குதுங்க, அதில் வாசல் வைக்கிற, இதில் வாசல் வைக்கிற அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நவகிரகங்கள் கண்டிப்பாக இதற்கு சப்போர்ட் பண்ணாதுங்க. நவகிரகங்கள் வேறு, வாஸ்து வேறு. வாஸ்து என்பது மதம் கடந்து, ஜாதி மதம் கடந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது அனைத்து மதத்துக்காரங்களும் நமக்கு கிளைண்டாக இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு 15-20 வருடமாக தொடர்ந்து வெற்றி பெற்றுகிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் வாங்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் செய்து கொடுத்து அவர்களை மிகச்சிறந்த தொழிலதிபர்களாக மாற்றியுள்ளோம். நீங்கள் அந்த விஷயத்தையெல்லாம் கிளைண்ட் ஃபீட்பேக்கில் போய் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்கலாம், உங்களுக்கே புரியும். நிச்சயமாக வீடு விட்டவர்கள் எந்த வாசல் வீடாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் உள்ள வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாஸ்துக்கு பரிகாரம் இல்லை. பரிகாரம் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டு கம்பியை போடுறேங்க, அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்கிறவங்கள நம்பி ஏமாந்துட வேண்டாம். நிச்சயமாக அதெல்லாம் வேலை செய்கிறது இல்லைங்க. நம்மளுடைய அனுபவத்தில் 30 ஆண்டுகளாக பார்த்துட்டோம். மறுபடியும் கடைசியில் எதுவுமே செய்ய முடியாமல் மறுபடியும் நம்மக்கிட்ட தான் வர்றாங்க. சார் இது எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் முதலே சொல்லுவேன். கட்டும்பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துடுங்க, அப்போ உங்களுக்கு அருமையாக அமைச்சிக்கலாம். ஏன்னா தெரியுங்களா, உங்களுக்கு மட்டும் பார்க்கக்கூடிய விஷயமே இல்லை, மகன், மகள், பேரன், பேத்தி வரைக்கும் அந்த வீடு வாழ வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதனால் நல்ல முறையாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இடம் நல்லதா, இந்த இடத்துல கட்டலாமா அப்படிங்கிற விஷயமே தெரியாது. எல்லாருமே வடக்கு பார்த்தா தெற்கு பார்த்தா எனக்கு பிளான் தெரியுன்னு போயிடாதீங்க. நிச்சயமாக தவறுகள் வந்துடும். கட்டி போட்டு கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லைங்க. கட்டுறதுக்கு முன்னாடி கூப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாஸ்து நேரில் பார்க்குறோம். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் செய்கிறவங்க கூட கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஆன்லைன்லேயே பார்த்து கண்டிப்பாக சிறப்பாக சொல்லித்தர்றோம். நீங்கள் ஜெயிச்சிடலாம். வாழ்க வளமுடன்.